இன்றைய அறுவடை நம்ம மஞ்சள் தக்காளி தாங்க. நம்ம மஞ்சள் காட்டில் வந்து மஞ்சள் தக்காளி மானாவாரியா காய்ச்சி கிடக்குதுங்க. மஞ்சள் எல்லாம் வெட்டி போட்டுட்டாங்க. எல்லாத்தையும் கொத்தி எடுத்தாங்க. அதில் இடையில இடையில இந்த மஞ்சள் தக்காளி வர அப்படியே காய்ச்சி கொட்டி கிடக்குதுங்க. இது வந்து கொடி தக்காளிங்க. நல்லா கொடி கட்டி விட்டுருந்தோமா நல்லா வந்திருக்கும். எங்களுக்கு உள்ளே வந்து தக்காளி இப்போ செடி இருக்குது அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியல. மஞ்சள் வெட்டும்போது தான் தெரிஞ்சிச்சு உள்ளே வந்து தக்காளி செடி இருக்குது அப்படிங்கிறத. அதனால் தக்காளி செடியில் இருக்கிற காயை பறிச்சிக்கிறேன், செடியை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் செடியை அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் தண்ணி கட்ட போகிறதில்ல நாங்கள் அந்த காட்டுக்கு. அதனால் இதுக்கப்புறம் விட்டோமா செடி செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக தூக்கி போட்டாங்க. நான் வந்து பார்க்கவே பழம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே எல்லா பழத்தையும் போய் பறிச்சுட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு பறித்தது எல்லாத்தையும் அப்படியே தக்காளி ஊறுகாயாக செஞ்சு அது வந்து எங்கள் பொண்ணுக்கு கொடுத்து விட்டுட்டேன். சரி இப்போ இருக்கிறதெல்லாம் பறித்து மறுபடியும் 2வது பேட்ச் நம்ம தக்காளி ஊறுகாய் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ட்ரிப்பு போய் பறிச்சுட்டு வந்துட்டேங்க. இன்னும் ஒரு ட்ரிப்பும் பறிக்கலாம், 3வது பேட்ச் பறிக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் வெட்ட வேண்டியது இருக்குது. அதை பறிக்கும் போதும் இன்னும் தக்காளி கிடைக்கும். இந்த 2 பக்கத்தில் இருக்கிற தக்காளி மட்டுமே இவ்வளோ தக்காளி வந்துச்சுங்க. தக்காளி என்ன கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அவ்வளோதான். மற்றபடிலாம் நம்ம நார்மலாக நம்ம குழம்புக்கு பயன்படுத்துகிற தக்காளியே தாங்க. அதனால் கொண்டாங்க நான் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா தக்காளியும் பறித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன்.